அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, என்னுடைய ரமதான் டே இன் மை லைஃப் vlog தான். ப்ளஸ் இந்த இதில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு ரமதானுக்குள்ள அட்வைஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். நான் எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அப்புறமா வந்து சஹர் சாப்பாடுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன சாப்பாடு அப்படின்னா சாம்பார், அப்புறம் வந்து வாழைக்காய் ஃப்ரை தான். அதையுமே சாப்பிட்டாச்சு அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கப் காஃபி குடித்தது எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் 1 கப் காஃபியுமே குடிச்சிட்டு நான் நோம்புமே நியத்துமே வச்சதுக்கப்புறம் ஃபஜர் பாங் சொல்லிட்டாங்க. அதனால் ஃபஜருமே தொழுதுட்டு அப்புறம் இஃப்தாருக்கு தேவையானது காலையில் எழுந்திரிச்சு நம்ம செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு என்னென்னா கடலை ஊற வச்சு வந்து 1 கப் அளவுக்கு வந்து கடலை ஊற வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் மார்னிங்கே. அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீடும் பாதாம் பிசினும் தான் ஊற வைக்கணும். அதுக்காக அது ரெண்டுத்தையும் ஊற வைக்கிறதுக்கு தனித்தனி பாக்ஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து டோட்டலாக வந்து நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தான் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக போட்டு ஊற வச்சிட்டேன். வாட்டர் ஆட் பண்ணி ரெண்டுத்தையுமே ஊற வச்சாச்சு, பாதாம் பிசின் அப்புறம் வந்து சப்ஜா சீட் ரெண்டுமே. அதுக்கப்புறம் லுஹர் பாங் சொல்லிட்டாங்க. அதனால் லுஹர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் நான் குரான் ஓத தான் போயிட்டேன். முடிஞ்ச அளவு குரான் வந்து எல்லாருமே ஓத பாருங்கள். நிறைய நல்ல அமல்கள் செய்யுங்க, தீய அமல்களை விட்டு தடுத்துக்கோங்க. இந்த ரமதான் மாதத்தில் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம். அதனால் நிறைய நல்ல அமல்கள்லாம் செய்யுங்க. குரான் திக்ரு இது போல் வந்து நல்ல அமல்கள் வந்து செய்யுங்க. வெறும் நோன்பு வச்சா மட்டும் போதாது, ஐவேளை தொழுகை கம்பல்சரி தொழுகணும்னு எல்லாம் சொல்லியிருக்கான். அதனால் வந்து வெறும் நோன்பு மட்டும் வச்சுட்டா நம்மளுக்கு வந்து எல்லா நன்மையும் கிடச்சிடும்னு சொல்லிட்டு தொழுகாமல் குரான் ஓதாமல் அப்புறம் வந்து திக்ருலாம் செய்யாமல் அசால்ட்டாக இருக்காதீங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவு நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளால் நன்மையை சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதத்தில் அதிகமான நன்மைகளை சேர்த்துப்போம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஓதவே தெரியல அப்படிங்கிறவங்க கூட அட்லீஸ்ட் ஒரு பேஜ் நம்மளால் திக்கி திணறியாவது ஓதுனா அதுக்குள்ளே கூலி அல்லாஹ் நான் உங்களுக்காக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் முடிஞ்ச அளவு ஒரு பேஜ் இல்லாட்டி ஒரு ஆயத்தாச்சும் ஓது. ஆசர்லாம் தொழுதுக்கப்புறம் இஃப்தாருக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இஃப்தார் செய்யாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து சர்பத்து கரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த சென்னா இது எல்லாமே நான் முடித்து எல்லாத்தையும் செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நோம்புமே திறந்துட்டு மஹரிப் தொழுகையுமே தொழுதாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.